உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் ஆனி மாத ராசி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 15/6/2024 முதல் 16/7/2025 வரைக்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு ப. மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்களை பார்க்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். குருவின் அம்சத்தில் பிறந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் நம்பிக்கையை உண்டாக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் மறைவு பெற்றாலும் அவருடைய பார்வைகள் சப்தம, பாக்ய, லாபஸ்தானங்களுக்கு உண்டாவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும். பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். தெய்வ அனுகூலம் ஏற்படும். வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். கடன்கள் அடைபடும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கிரமடைவதால் செலவுகள் கட்டுக்குள் வரும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் லாபம் சேரும். மாதத்தின் பிற்பகுதியில் 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால் முயற்சியாகவும் வெற்றியாகும். வெளியூர் பயணம் லாபத்தை உண்டாக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணத்திற்கு வாய்ப்பு உண்டாகும். மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 21, 30, ஜூலை 3 மற்றும் 12. பரிகாரம்: நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட வாழ்வு சிறக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கர்மக்காரகனான சனி, ஞானக்காரகனான குரு அம்சத்தில் பிறந்து விருப்பப்பட்டபடி வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆனி மாதம் புதிய பாதையை காணும் மாதமாக இருக்கும். இதுவரையில் இருந்த சங்கடங்களில் இருந்து விடுபடுவீர்கள். உங்கள் நட்சத்திரநாதன் ஜூன் 19 முதல் வக்கிரமடைவதால் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். நிம்மதியாக உறங்க முடியும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். தெய்வ அருள் உண்டாகும். விரைய செலவுகள் கட்டுப்படும். குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிக்கும் நிலை ஏற்படும். உங்கள் ராசிநாதன் பார்வைகளால் வரவு அதிகரிக்கும். நட்பின் வழியே நன்மைகள் ஏற்படும். தடைபட்டிருந்த பணம் இப்போது வரும். பெரியவர்களின் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவார்கள். மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 21, 26, 30, ஜூலை 3, 8 மற்றும் 12. பரிகாரம்: காமாட்சி அம்மனை வழிபட முயற்சி வெற்றியாகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். வித்யாகாரகனான புதன், ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக திகழும் உங்களுக்கு பிறக்கும் ஆனி மாதம் யோக மாதமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் உங்கள் நட்சத்திரநாதனால் மனம் தெளிவாகும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இதுவரை ஏற்பட்ட படிப்பினைகளை வைத்து முன்னேற்றத்திற்கு வழி காண்பீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதனின் பார்வைகளும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கப் போகிறது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் ஏற்படும். பெரியோரின் ஆதரவு உங்கள் சங்கடங்களை போக்கும். பணம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். தொழில், குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். 11ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் புதிய நண்பர்கள் உண்டாவார்கள். அவர்களால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார் என்பதால் நியாயமான செயல்களில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கிரமடைவதால் செலவு கட்டுக்குள் வரும். பண நெருக்கடிகள் விலகும். அதிர்ஷ்ட நாள் ஜூன் 21, 23, 30, ஜூலை 3, 5, 12 மற்றும் 14. பரிகாரம்: ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வழிபட செல்வம் பெருகும். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜ்ல ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.